என்னது கமல் வந்து பிக் பாஸ் செட்ட தொகுத்து வழங்கலையா? ஆமாங்க. உண்மையா இந்த முறை பிக் பாஸ வந்து கமல் வந்து தொகுத்து வழங்கல. அவருக்கு நிறைய படங்கள் இருக்கிறதால அவர் வந்து தொகுத்து வழங்க முடியாம போயிட்டுது. அவரே நேற்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு அவர்ட்ட இதுல, நான் இந்த முறை விலகுறேன் பிக் பாஸ்ல தொகுத்து வழங்கலேன்ட்டு. அப்ப அவருக்கு பதிலா யாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அவருக்கு பதிலா வந்து நயன்தாரா வழங்கலாம்னு கதை இப்ப வந்து அடிபட்டு கொண்டிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. இதே நேரம் போன முறை சீசன் 7லயும் கமல் 7ஆம் இருக்கைக்கு வந்து சிம்பு தான் அதை தொகுத்து வழங்கினார். இந்த முறை சிம்பு செய்வார் வேண்டும் ஒரு பேச்சு வந்து அடிபட்டு கொண்டிருக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, விஜய் சேதுபதி என்ற சூர்யா வந்து இதை தொகுத்து வழங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சூர்யா வந்து ஏற்கனவே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கிறாருன்றதால அவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். விஜய் சேதுபதி என்ன மாதிரி தெரியல, ஆனால் விஜய் சேதுபதி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் வந்தால் அவர்கிட்ட மார்க்கெட் என்ன மாதிரி அவர்கிட்ட மார்க்கெட் பாதிக்கப்படுமோன்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன மாதிரி கமல் அளவுக்கு பிக் பாஸ செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கணுமா? உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்குமென்று கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் நியூஸ் வேணுமெண்டா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.